ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலை, பேரிச்சம்பழம், ரவை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேர்க்கடலை பலகாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வேர்க்கடலை ஒரு பவுல் நிறைய எடுத்திருக்கேன். வறுத்த வேர்க்கடலை தான், திருப்பி லைட்டாக வறுத்துக்கணும். அதே பவுலில் அதே அளவு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் பாதி அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். 4 ஏலக்காய், பேரிச்சம்பழம், வேர்க்கடலை எவ்வளவு எடுத்துனோ அதே அளவு பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். தேவையான அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். வேர்க்கடலை, ரவை ரெண்டையும் நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றாமல் இதை லைட்டாக வறுத்துக்கணும். இந்த ரெண்டையும் நல்லா வறுத்து செய்யணும். அதே மாதிரி இந்த பேரிச்சம்பழத்தையும் நல்லா கையில் மசிச்சு விட்டுக்கணும். சாஃப்டாக இருக்கிறதுனால இது கையிலேயே மசிச்சிடலாம். ஒவ்வொரு பேரிச்சம்பழம் ஹார்டாக இருக்கும். அதனால் இந்த மிக்சியில் நீங்கள் 1-2 கூட கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வெல்லம் சும்மா அது காய்ச்சினா மட்டும் போதும், பாகுபதம் தேவையில்லை. அதுக்கப்புறமா இந்த கடைசியில் இந்த உருண்டைகளை பிடிச்சு மாவில் டிப் பண்ணி போடணும். அதுக்காக கோதுமை மாவு, 1/4 பாகம் பச்சரிசி மாவு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதையே பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு சின்ன கடாய் தான் வச்சுருக்கேன், சின்ன பேன் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றாமல் முதல்ல ரவையை போட்டு வறுத்துடலாம். ரவை லேசாக அந்த ரவை வாசம் வரும் பாருங்கள், அந்த வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும். எடுத்து ஒரு பவுலில் நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறமா பேரிச்சம்பழத்தை நல்லா கழுவிடுங்க. எப்போவுமே நான் பேரிச்சம்பழம் கழுவிடுவேன், லேசாக கழுவிடணும். அதுக்கப்புறமா அதே பேனை யூஸ் பண்ணிக்கிட்டேன். வேர்க்கடலை, இது வறுத்த வேர்க்கடலை தான், திருப்பி அதை லைட்டாக வறுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி உரல் நம்ம வச்சுருப்போம், அதில் இடிச்சிக்கலாம். இல்லைன்னா கையில் நல்லா மசிச்சிருங்க. இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 கிரைண்ட் பண்ணிடுங்க. இந்த வேர்க்கடலையும் நல்லா வறுத்தாச்சு. அதுக்கப்புறமா வெல்லம் நம்ம கொஞ்சம் தான் தேவைப்படும். சர்க்கரையும் நம்ம போடுறோம். வெல்லம் நம்ம ஊற்றி பிசைகிறதுக்காக கொஞ்சமாக அந்த வெள்ளை தண்ணி வேணும், பாகுபதம் வேண்டாம், சும்மா கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேர்க்கடலை வறுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறமா இருக்கிற தோலை எல்லாம் நம்ம எடுத்துடணும். கையில் நல்லா நம்ம இதை மசித்தாலே, நல்லா பிசைஞ்சு விட்டாலே இந்த தோலெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 அரைக்கணும். 1-2னா ரவை பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே எடுக்கணும். பாருங்கள், இது மாதிரி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஏலக்காய் தூள் இருந்தால் கூட, ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது மாதிரி தான் அரைக்கணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ கையில் மசித்தது தான் திருப்பியும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து, பாத்திரத்தில் இப்போ பேரிச்சம்பழம், ரவை, வேர்க்கடலை அரைச்சது, அதுக்கப்புறமா தேவையான அளவு சர்க்கரை போட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணிடணும். கையிலேயே நல்லா மசிச்சு விடணும். ஏன்னா பேரிச்சம்பழம் போட்டதுனால அங்கே இங்கே இருக்கும், அதனால் அதை நல்லா மசிச்சு விடணும். இப்போ நம்ம வெல்லம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம், அதையே ஊற்றி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம அந்த வெல்லம் நம்ம காய்ச்சின வெல்லத்தை நம்ம ஊற்றிக்கணும். உருண்டைகளாக பிடிக்கணும். இதை அப்படியே சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் தான் வெள்ளத்தண்ணி தேவைப்பட்டுச்சு. பாருங்கள், இது மாதிரி நமக்கு தேவையான அளவில் உருண்டைகளாக நம்ம சேர்ந்துடலாம். இப்போ இதையும் பஜ்ஜி மாவு பதத்துக்கு இதையே ரெடி பண்ணி வச்சிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா இதை கரைச்சி வச்சுக்கணும். பாருங்கள், இது மாதிரி இப்போ இந்த உருண்டைகளாக பிடிச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. வெள்ளை பாகம் ஊற்றி இந்த மாதிரி ஒரு வேர்க்கடலை சைஸில் உருண்டை வேணுமோ அந்த சைஸில் நம்ம ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப சத்துள்ளது. இது பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவு உருண்டை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வேர்க்கடலை பிடிச்சி ஒரு தட்டில் நம்ம வச்சிடலாம். ஸ்வீட் ஸ்நாக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது.
குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் உங்களுக்கு பெரிய உருண்டையாக வேணும்னா கூட நீங்கள் பெரிய உருண்டையாக நீங்கள் உருண்டை பிடிச்சி ஈவினிங்கில் டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு நல்லா டைட்டாக அமுத்தி இந்த உருண்டையை நீங்கள் பிடிங்க. ரெடி பண்ணி வச்சுக்கலாம். லூஸாக பிடிக்கக்கூடாது, டைட்டாக தான் அந்த உருண்டை பிடிக்கணும். மாவும் மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுவும் ரெடியாக இருக்குது. வச்சு இப்போ ஒவ்வொரு உருண்டையாக இந்த மாவில் போட்டுட்டு வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு கூட நம்ம எண்ணெயில் போடலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி நான் மாவில் போட்டுட்டு ஒவ்வொன்றா மாவில் போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்தேன். இப்போ எல்லா உருண்டைகளும் ரெடியாக இருக்குது. அப்படியே கூட சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு சீக்கிரமாக நல்லா உருண்டை பிடிச்சிடலாம். வீட்டில் இருந்தால் இது மாதிரி ஒரு ஸ்நாக் வெள்ளைப்பாக ஊற்றுனால நல்லா உருண்டை பிடிக்க வரும். இது மாதிரி உருண்டைகள்லாம் பிடிச்சி எடுத்துடலாம். இது அப்படியே கூட சாப்பிடலாம், ரொம்ப சூப்பர் டேஸ்ட். உருண்டைகளாக பிடிச்சி ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். உருண்டை பிடிச்சி ரெடியாக உருண்டைகளை இந்த மாவில் டிப் பண்ணி மாவும் ஒரு ரெடியாக இருக்குது. ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு உருண்டைகளை இந்த மாவில் போட்டு நல்லா டிப் பண்ணி வச்சு ஒரு சின்ன கடாய் வச்சு எண்ணெயும் ஊற்றி நல்லா பக்கமும் இந்த மாவு மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், உருண்டைகளை ரெடி பண்ணியாச்சு. உருண்டைகளை எடுத்து இந்த மாவில் டிப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் வச்சு நல்லா கடாய் வச்சு எண்ணெய் கையில் கூட நல்லா நீங்கள் இப்போ மாவு எல்லா பக்கம் போகிற மாதிரி உருண்டைகளை ரெடி பண்ணிடலாம். சூப்பரான இந்த ஸ்நாக் ரெடி ஆயிரும். ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சம்பளம், ரவை, இந்த மாவுல உப்போட அளவு நீங்க பாத்துக்கோங்க. செஞ்சனால இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அரிசி மாவு கொஞ்சம் தான் போடணும், இது நீங்க அதிகமாக போட்டுறாதீங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சு அதே பேன் தான் வச்சுக்கிட்டேன். தேவையான அளவு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். டிப் பண்ணி வச்சு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். ஃபர்ஸ்ட்டு சிம்மில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை இதில் போட்டுடலாம். இதை பொரிச்சு எடுத்துடலாம். முதல்ல சிம்மில் வைங்க, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹையில் வச்சு பொரிச்சிடலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லாம் நம்ம வறுத்து செய்யறதுனால 2 வாரம் கூட நம்ம வெளியில் வச்சு இதை சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ஒரு வேர்க்கடலை பலகாரம் நிறைய ஒரு பேட்ச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பேட்சை நம்ம வந்து மாவில் போட்டு இதை நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கணும். லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர். அதை பொரிச்சு எடுத்ததும் உடனே இதையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரெடி ஆகிட்டு இருக்குது. பேரிச்சம்பழம் சாப்பிடாத குட்டி பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இது மாதிரி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. வேர்க்கடலை செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரெடி பண்ணி வேர்க்கடலை பலகாரம் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு என்னோட வீடியோ புதுசாக அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பர் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.